அன்பு நேயர்களே, அறிவின் வடிவமான முருகப்பெருமானின் வாழ்வில் நடந்த அந்த சுவாரஸ்யமான ஞானப்பழக்கதையை இன்று பார்ப்போம். ஒருமுறை நாரத முனிவர் கைலாயத்திற்கு ஒரு அபூர்வமான ஞானப்பழத்தை கொண்டுவர, அதை தனது மகன்களில் யாருக்கு கொடுப்பது என சிவபெருமான் ஒரு போட்டியை வைத்தார். யார் இந்த உலகத்தை முதலில் 3 முறை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த பழம் என அவர் அறிவிக்க, அடுத்த கணமே முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்திலேறி மின்னல் வேகத்தில் உலகை சுற்றப் புறப்பட்டார். ஆனால் அண்ணன் விநாயகரோ பெற்றோரே உலகம் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தன் தந்தை சிவனையும் தாய் பார்வதியையும் 3 முறை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வென்றார். உலகை சுற்றிவிட்டு திரும்பி வந்த முருகன் பழம் கை நழுவிய கோபத்தில் அனைத்தையும் துறந்து ஒரு சிறுவனாக பழனிமலையில் போய் நின்றார். அவரை தேடி வந்த பெற்றோரோ, முருகா, நீயே ஞானத்தின் வடிவம், நீயே ஒரு ஞானப்பழம், பழம் நீ என்று கூறி சமாதானம் செய்தனர். அந்த தலமே பின்னாளில் பழனி என்று புகழ்பெற்றது. விவேகமும் பெற்றோரிடம் காட்டும் பக்தியுமே ஒருவரை உன்னத நிலைக்கு உயர்த்தும்.